Welcome to JEE Academy. I am Dr. Jagan, Biology faculty. இன்னும் NEET exam வந்து இன்னும் 68 days இருக்கு. ஸோ இந்த 68 days வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இன்னும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து May 4th வந்து 2025 வந்து NEET எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னிலிருந்து பார்த்தா கரெக்டாக வந்து 68 days இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வந்து +2 எக்ஸாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன எக்ஸாம்ஸ் என்ன சிபிஎஸ்சி எக்ஸாம் இன்னும் லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் பார்த்தா March 8, அது மாதிரி பயாலஜி பார்த்தா March 25 சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரியும் பயாலஜி வந்து +2 டாபிக் வந்து கரெக்டாக பார்த்தா இந்த மாதம் அப்படியே போயிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ வந்து இது படிக்கும்போது நீங்கள் நல்லா படிச்சுன்னா வந்து NEET எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதான் அது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து NEET எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் என்னைக்கு முடியுது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி எக்ஸாம் March 25. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் NEET எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் வந்து NEET எக்ஸாம் வந்து May 4 படி பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ நாட்கள் ஒன்லி 39 days தான் இருக்குது சரிங்களா. ஓகே, அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாம் வந்து 8th நடக்குது. அந்த 8th எக்ஸாம் அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம கையிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 56 days இருக்குது சரிங்களா. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து February 27. அந்த எக்ஸாம் February 27 அப்புறம் நீங்கள் NEET எக்ஸாம் அப்படியே வந்து +2 படிக்கும்போது நீட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா மொத்தம் நம்ம கையில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 65 days இருக்குது. ஸோ பயாலஜி எக்ஸாம் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி 39 days தான். மேக்ஸுக்கு அப்புறமே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படியே பயாலஜி படிக்கும்போதே அப்படியே ப்ரிப்பரேஷன் அப்படியே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா வந்து 56 days இருக்குது. கெமிஸ்ட்ரி முடிஞ்சவொடனே அப்படியே பயாலஜி நல்லா ப்ராப்பராக நல்லா படிச்சிங்கன்னா 65 days இருக்கும் சரிங்களா. +2 டாபிக் நல்லா படிச்சுன்னா பாதி பேர்டு நீங்கள் வந்து குறைச்சி வச்சிடலாம் சரிங்களா. அதே மாதிரி நீட் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கணக்கு பார்த்தா கூட 68 days இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு சரிங்களா. ஸோ இந்த டே வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து ஈஸியாக வந்து கரெக்டாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, ஏர்லி பேர்ட் ரைசஸ் கெட் த வார்ம்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. யார் சீக்கிரமாக முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, ஒரு குருவி எதுனா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது சீக்கிரமாக காலையில் எழுந்திக்கும் சரிங்களா. எழுந்த உடனே வந்து அதுக்கு எல்லா வார்ம்ஸ் வந்து அதுக்கு புழுவெலாம் வந்து பூமிக்கு மேலேயே இருக்கும் சரிங்களா. ஸோ அது காலையில் சீக்கிரம் எழுந்தோடனே டக்குன்னு அதுக்கு உணவு கிடச்சிடும். அதனால் வந்து ஈஸியாக சர்வை பண்ண முடியும். அதே ஒரு 1 hour கழிச்சு வந்து ஒரு சேவல்லாம் எழுந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்க்கும்போது வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த குருவி எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவலுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அது நாள் ஃபுல்லாக போராடி மண்ணை ஃபுல்லாக பறித்து தான் வந்து அந்த புழுவை தேட வேண்டிக்கும். ஸோ வந்து யார் முன்னாடி யோசிக்கிறானோ யார் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறனோ அவன் தான் லைஃப்பில் ஜெயிப்பான் சரிங்களா. இந்த இருக்க போகிற 68 days வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் தோற்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு திறமை இருந்து தோற்றுருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, கரெக்டான கைடன்ஸ் மென்டரிங் சப்போர்ட்லாம் இருக்காது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் யாராக இருந்தாலும் ஜெயிச்சலாம் சரிங்களா. +2 நல்ல மார்க் எடுப்பாங்க, ஆனால் நீட்டில் வந்து கம்மி மார்க் எடுப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்காது. ஸோ அது எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன வந்து சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு அந்த டைம் டேபிள் பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நிறைய டேஸ் கிடைக்கும் சரிங்களா. நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் சரிங்களா. எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லி திரும்பி கரெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் சான்ஸ் கிடைக்கும். இப்போ டே ஷெட்யூல் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது சரிங்களா. 8 hours 3 பிரிச்சுக்கணும் சரிங்களா. ஒரு மனுஷன் சராசரி 8 மணி நேரம் தூங்கணும். என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் சரி 8 hours தூங்கினா தான் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா. ரிமைனிங் 16 hours வந்து நான் ஒரு டே பிளான் சொல்கிறேன். எப்படி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கணும், அப்புறம் எப்படி அடுத்த டெஸ்ட்டில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கான ஷெட்யூல் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ 24 hours 8 hours நம்ம வந்து கேன்சல் பண்ணுங்க. அது ஒன்லி ஃபார் ஸ்லீப்பிங் டைம் தான், கரெக்டாக தூங்கும்போது தான் செய்யணும் சரிங்களா. மீதி 16 hours ஓகே, அது எப்படி பிளான் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இது ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 5 AM to 9 PM தான் வந்து அந்த 16 hours ஷெட்யூல் நம்ம வச்சுக்கேன். ஓகே, லாஸ்ட் 8 hours வந்து ஸ்லீப்பிங் டைம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். 5 to வந்து நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு 4 hours ஸ்டார்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 hours ஸ்டார்ட் வந்து 5 to 8 AM சரிங்களா. அந்த டைமில் என்ன டஃப்பான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நீங்கள் எது வேணால் படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாதிரி. இந்த 3 hours நீங்கள் ஃபிசிக்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் படிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரிமைனிங் 1 hour வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு நம்மளோட நார்மலான டியூட்டிஸ்லாம் நம்ம பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு 4 hours வந்து அதில் முதல் 3 hours ஃபிசிக்ஸ் படிக்கணும். ரிமைனிங் 1 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் வேணும் எடுக்கலாம். ஓகே, அடுத்த 4 hours அதாவது அடுத்த 4 hours பார்த்தீங்கன்னா வந்து 9 AM to 12 PM சரிங்களா. ஸோ 9 AM to 12 PM வந்து அந்த 3 hours ஆகிடும். கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு அது மாதிரி எதை வேணால் படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 12 to 1 அந்த 1 hour வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டு டயர்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து தூங்கலாம் சரிங்களா. தூங்கிட்டு வந்து திரும்பி வந்து நெக்ஸ்ட் 4 hours பார்த்தீங்கன்னா வந்து 1 PM to 4 PM சரிங்களா. இந்த 3 hours ஆகிடும் பயாலஜி நம்ம படிக்கணும் சரிங்களா. பயாலஜி படிச்சுட்டு 4 to 5 1 hour வந்து பிரேக் டைம். அந்த பிரேக் டைம் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்ம என்னென்ன பண்ணலாம் சரிங்களா. மொபைல் ஏதாவது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுமா என்னென்ன பண்ணலாம் சரிங்களா. ஸோ லாஸ்ட் 4 hours நம்ம வச்சுங்க அதில் 3 hours 5 PM to 8 PM என்ன செய்யணும் வந்து நம்ம காலையில் படித்த ஃபிசிக்ஸ்
கெமிஸ்ட்ரி பயாலஜி என்ன செய்யணும் வந்து லைட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட். சரிங்களா? மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது வந்து நம்ம வந்து எந்த லெவலில் இருக்குன்னு சொன்னால் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெகுலராக வந்து இந்த பேட்டர் நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் தான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன், பயாலஜியில் ஒரு லெசன் முடிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து 64 டேஸில் வந்து டாபிக் கவர் பண்ணி நம்மளால் வந்து சக்ஸஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் வந்து அந்த 8 PM முடிஞ்ச அப்புறம் 8 to 9 என்ன செய்யணும் வந்து டின்னர் முடிச்சுட்டு இன்றைக்கெலாம் என்ன செஞ்சுட்டு வந்து செக்லிஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம அடுத்த நாள் காலையில் என்ன செய்ய போகிறோன்ட்டு அதையும் வந்து ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு ஸோ அதை வந்து பண்ணால் தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 8 hours கண்டிப்பாக தூங்கணும். ரிமைனிங் 16 hours வந்து 4 hours ஃபார் ஃபிசிக்ஸ், 4 hours ஃபார் கெமிஸ்ட்ரி, 4 hours ஃபார் பயாலஜி, 4 hours வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணணும். சார் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 4 hours ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 hours ஃபிசிக்ஸ் படிங்க, ரிமைனிங் 1 hour வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த 4 hours வந்து 3 hours கெமிஸ்ட்ரி படிங்க, அது அப்புறம் ரிமைனிங் 1 hour லஞ்ச் சாப்பிட்டு பிரேக் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 4 hours 3 hours வந்து பயாலஜி படிக்கணும், ஒரு 1 hour வந்து பிரேக் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 4 hours 3 hours வந்து என்ன பண்ணணும், லைட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட். சரிங்களா? மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும், நம்ம எந்த லெவலுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அங்கெல்லாம் போய்ட்டு திரும்பி என்ன செய்யணும், போய்ட்டு எங்கே நம்ம கான்செப்ட் ஒழுங்காக புரியலையோ அங்கே போய்ட்டு வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பண்ணணும். ஸோ டெய்லி வந்து ஒரு நாள் ஒரு டாபிக் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பயாலஜி வந்து படிக்கணும். சரிங்களா? படித்தா மட்டும் தான் ஈஸியாக பண்ண முடியும். கடைசி லாஸ்ட் அதாவது 8 to 9 அந்த டைமில் டின்னர் சாப்பிட்டு என்ன செய்யணும் வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன செய்ய போகிறோன்ட்டு ஒரு செக்லிஸ்ட் நோட் பேட் எடுத்துகிட்டு இந்த ஃபிசிக்ஸ் இந்த பாடம் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி என்ன படிக்கிறோம், பயாலஜி என்ன படிக்கிறோம் எழுதி வைக்கணும். அடுத்த நாள் கரெக்டாக வந்து அந்த 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 ஷெட்யூல் படியே அடுத்த நாள் வந்து அந்த வேலையை செய்யணும். சரிங்களா? ஸோ பண்ணால் மட்டும் ஈஸியாக வந்து நம்மளால் எல்லா இது பண்ண முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜி 11th 12th ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்துகிட்டா மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 சாப்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே நம்மளால் படிக்க முடியாது பரவாயில்ல, அட்லீஸ்ட் பயாலஜி ஃபுல்லாக நீங்கள் படிச்சாகணும். சரிங்களா? அதான் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது எல்லா டாபிக் நம்ம படிக்க முடியாது. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணால் வச்சுங்க எந்தெந்த சாப்டரில் வந்து எந்தெந்த சப்யூனிட்டுக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறோம் அந்தந்த வெயிட்டேஜ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான நம்ம ஸ்கோரை வந்து ஈஸியாக பூஸ்ட் அப் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து 20 hours ஷெட்யூல் டைம். ஓகே. ஸோ படிக்கும்போது நாம் வச்சிங்க நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. சரிங்களா? டிஸ்ட்ராக்ஷன்னா வந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. சரிங்களா? அந்த டைமில் வந்து மொபைல் பார்க்குறது அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து படிக்க முடியும். சரிங்களா? சோஷியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரி விஷயம் தடுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்யணும் முடிவு பண்ணிட்டோன்னா கரெக்டாக செய்யணும். தள்ளி மட்டும் போடக்கூடாது, ப்ரொகாஷனேஷன் செய்யக்கூடாது. தள்ளி எந்த விஷயம் போடாதீங்க, வேலையை முடிச்சுட்டு அடுத்து என்ன வேணால் ஃபன்னாக ஜாலி பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு ஃபயரோட ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அந்த அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நம்மளால் முடியுமா முடியாதான்ட்டு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் நமக்குள்ள வேணாம். சரிங்களா? எல்லாமே ஈஸியாக எல்லாம் முடியும். எவ்வளோக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த டைமை பிளான் பண்ணி பண்ணுறோமோ, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறோமோ ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. டூ லிஸ்ட் இதெல்லாம் நம்ம செய்யணும். சரிங்களா? செய்யக்கூடாது பார்த்துட்டோம். மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஏர்ப்ளைன் மோட் போட்டு ஓரமாக வச்சுருங்க. எந்த விஷயத்தையும் தள்ளிப்படாதீங்க, ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு பிரேக் டைமில் என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் வந்து எப்பயுமே ஒரு இன்ஃபைனிட்டி காம்ப்ளெக்ஸ் பண்ணால் உங்களால் எல்லாம் முடியும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் எல்லாம் படிச்சுருக்கிறோம். ஜஸ்ட் வந்து லைன் பை லைன் எக்ஸாக்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், நல்லா மீனிங்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகே. எதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். எதையுமே வந்து ஒரு 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 பிளானை வந்து கொஞ்சம் முன்னாடியே எழுதி வைக்கணும். சரிங்களா? அடுத்த நாள் நான் என்ன செய்யப்போன்னு அதுக்கு முந்தான நாள் நீங்கள் எழுதி வச்ச மாதிரி தான் அந்த ஃபயரோட அடுத்த நாள் எஞ்சிப்போம் எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? மொபைலில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு அலாரம் கிளாக் வாங்கிட்டு அலாரம் வச்சுட்டு காலையில் ஏஞ்சிக்க பாருங்கள். ஏந்திரிச்ச உடனே கொஞ்சம் லைட்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே படிக்கிறதுக்கான அந்த ரொட்டீனில் அந்த ஷெடியூல் நம்ம என்ன பண்ணுமோ ஃபஸ்ட்டு 4 hours 3 hours ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க, 1 hour பிரேக் எடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 4 hours 3 hours கெமிஸ்ட்ரி படிங்க, ஒரு 1 hour பிரேக் எடுங்க. நெக்ஸ்ட் 4 hours 3 hours வந்து பயாலஜி படிங்க, ஒரு 1 hour பிரேக். லாஸ்ட் 4 hours 3 hours வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம எந்த லெவலில் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? கடைசி 1 hour டின்னர் சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன செய்யப்படுன்னு அந்த நோட் பேடில் போட்டு பண்ணணும். சரிங்களா? இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக தினமும் டெடிகேஷனாக டிசிப்ளினாக இந்த ப்ரோட்டோக்கால் நீங்கள் அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸாக வந்து கண்டிப்பாக வந்து நீட் வந்து கிளியர் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சாப்பிடும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டில் லஞ்ச் டைம் எடுக்காதீங்க. ஹெவியான ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டா கண்டிப்பாக வந்து நம்ம டேவே ஸ்பாயில் பண்ணி தூங்கிடுவோம். சரிங்களா? ஸோ கரெக்டான மைல்டான ஃபுட்டை எடுத்துங்க. ஸோ டெய்லி வந்து நம்ம படிக்கிறது வந்து ஃபிசிக்ஸ் ஒரு பாடம், கெமிஸ்ட்ரி ஒரு பாடம், பயாலஜி ஒரு பாடம் படிச்சிங்கன்னா டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கும் கண்டுபிடிக்கணும். டெஸ்ட் எழுதிட்டு நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோமோ, எவ்வளோ தப்பு, அந்த தப்பை வந்து ஏன் தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அனலைஸ் பண்ணிட்டு அந்த எங்கெல்லாம் நம்ம வீக்காக இருப்போம் திரும்பி படித்தா மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த 68 days வந்து பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் படிக்க முடியாது. பட்
பட் ஆனால் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சாப்டர்லையுமே வந்து பார்த்துங்க எந்தெந்த சப் டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டுக்கணும் அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்ட்ராட்டஜி கிளியர் பண்ணி நம்ம ஓவராலாக நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஆனால் பயாலஜி வந்து நீங்கள் எல்லாமே படிக்கணும் ஈஸியான சப்ஜெக்ட் தான். 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டா அது 360 வந்து அதுதான் ரொம்ப ஸ்கோரை ஈஸியாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஈவன் வந்து டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்தந்த இம்பார்ட்டன்ட் சப் டாப்பிக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் வந்து சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? இருக்குது. ஸோ ஒரு நாள் தூங்கத்துக்கு முன்னாடி வந்து அன்றைய டே டாஸ்க் என்ன பட்டு எல்லாம் செஞ்சுட்டுமா செக் பண்ணுங்கள். அடுத்த நாள் என்ன ஸ்டெப்னு நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் போட்டிங்கன்னா அடுத்த நாள் ஒரு 500 மேஞ்சிப்போம், ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். நெகட்டிவிட்டி இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த ப்ரோட்டோகால் படி காலையில் வந்து இது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வேலை செஞ்சிங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து பார்க்கறதுக்கு ஒரு டே 24 ஹவர்ஸில் வந்து 16 ஹவர்ஸ் எப்படி படிக்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா டைம் இல்லை, அதனால் இதுதான் ஷெடியூல். இதே நீங்கள் ஒரு 11th படிக்கலாம் இருந்தாலும் சரி, ஒரு 12th பீடிங்கில் இருந்தால் வச்சுங்களேன், நீங்களா வந்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் படித்தா கூட ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம அது திங்க் பண்ணுறோமோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆக்ஷன் பண்ணுறோமோ நம்ம ரிசல்ட் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யாராக இருந்தாலும் சரி கிளியர் பண்ணுறதுக்கான. ஏன்னா வந்து எல்லா விஷயமே வந்து எல்லாரும் திறமை இருக்கும். ஏன் தோற்று போகிறேன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்காது, ப்ராப்பரான சப்போர்ட் மென்டரிங் இருக்காது, கைடன்ஸ் இருக்காது. இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஷெடியூலை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணால் வந்து எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து நம்ம அகைன் வந்து அடுத்த ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.